மூசிக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோசுர பிரியா சூர்யா, கணி பிரியா கந்தா, கலக பிரியா நாரதாயன நற்பெயர் கொண்டு அதிகாலை எழுது நித்தியம் சொல்லி முடித்துக்கொண்டு சத்தியலோகம் சென்று சத்ருமுகனை கண்டு வைகுந்தம் சென்று வைகுந்த வாசனை ஓற்றி கைலாயம் சென்று கைலாசனை நிர்தரித்து ஆகாய மார்க்கமாக இந்த பூலகுந்தலேன் காரணம் நாள் ஒன்றுக்கு ஒருத்து தங்கினாலே ஒரு கழகம் ஒன்று செய்யாவிட்டாருடைய சிரமக்கப்பட்டது 1000 குருராக முடித்து படிப்பு தொழிலை பெருக்க வேண்டுவதற்காக முதலிலே 4 பேரை தோற்றுவித்தார். அவர்கள் சனகர், சரந்தன, சனாதனர், சனத்குமார் அவர்கள் சிறுமி வேண்டாம் என்று வெறுத்து தட்சிணாமூர்த்தியை குருவாக கொண்டு பேன்வாள் அடைந்தார்கள். பிறகு அதிலே திருப்தி அடையாத பிரபந்தம் விளிம்பிலிருந்து 10 குமாரர்களை தோற்றுவித்தார். தற்கன் பிறகு அத்திரி மரிசி புலகர் பிளஸ்தீர் ஆங்கில வைஸ்டர் என்ற 9 பேர்கள் மட்டும் படிப்பு தொழில் மேற்கொள்ள நாரதர் நாம் நட்டு பேரின் வாழ்வை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தச்சனின் படிப்பு தொழில் இடையூற காரணத்தினால் இவருடைய சாபத்தை பெற்ற சாபத்தின் பொருட்டோ கழகம் கழுத தேடி அழிந்து கொண்டிருக்கிறேன். கழகம் கிடைக்க வேண்டும் என்று வார்த்தால் யாரை வணங்க வேண்டும், யாரை வணங்கினாலும் இந்த கழகம் இந்த இடத்திலே சிறப்பாக நடைபெறும் என்று வார்த்தால் மூலம் முதற் பொருள் அல்வோம் அல்வினியோம் அன்னி வீட்டில் வந்து தொல்லைப்போம் போகா தூரோம் நல்ல குணம் அதிக மாமருடைய கோபுரத்தில் வீட்டிற்கும் செல்வ கணுமதியை கைதொழுகிறான் என்ற இந்த விநாயக பெருமானை வணங்க வேண்டும். இந்த உலகத்திற்கும் என்னுடைய கழகத்திற்கும் கீர்த்தி அளிக்கக்கூடிய இந்த விநாயக பெருமானை முழுமுதற் கடவுளான அந்த விநாயக பெருமானை வணங்கி அதன் பிறகு எதுவாக கவனிக்கலாம். நாராயணா அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ களந்தியத்து இருக்கை சென்ற பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை அஞ்சு கரத்தை அணைமுகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சந்தனம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு அஞ்சு கரத்தை அணைமுகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சந்தனம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு. ஓம் ஓம் கணபதி ஓ ஓம் ஓம் கணபதி ஓ ஓம் ஓம் கணபதி ஓ ஓம் ஓம் கணபதி ஓ இன்னிலும் முன்னிலும் திருமுகம் காட்டி சிரிக்கிறது வேலமுகம் பிடிமண்ணிலும் கூட புன்னாய் மிளிரும் அழகு ஆணைமுகம் இன்னிலும் முன்னிலும் திருமுகம் காட்டி சிரிக்கிறது வேலமுகம் பிடிமண்ணிலும் கூட புன்னாய் மிளிரும் அழகு ஆணைமுகம் கண்ணின் மணியாய் கதிரின் மொழியாய் உலகை காக்கும் முகம் கண்ணின் மணியாய் கதிரின் மொழியாய் உலகை காக்கும் முகம் வெளுத்திலும் ஏற்றிலும் பாட்டிலும் சுபகை சேர்க்கும் முகம் முகம் அஞ்சு கரத்தை அணைமுகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சனம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்துவிடு. மந்திர சொல்லுக்கும் தந்திர வெள்ளுக்கும் தலைவனும் அவன் தானே நல்ல கல்வியும் கலையும் எங்கும் நிறைந்திட ஆட்கள் தருவானே. சொல்லுக்கும் தந்திர வெள்ளுக்கும் தலைவன் அவன் தானே நல்ல கல்வியும் கலையும் எங்கும் நிறைந்திட காட்சிகள் தருவானே. ஆடைகள் எங்கும் ஏழைகள் தங்கும் இடத்தில் வசிப்பானே ஆடைகள் எங்கும் ஏழைகள் தங்கும் இடத்தில் வசிப்பானே. செல்வந்தர் எளியவர் யாவரும் படைக்கும் பண்டத்தை ருசிப்பானே. அஞ்சு கரத்தை அணைமுகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்துவிடு. முதல எழுத்துக்கள் எல்லாம் அறியவும் வைத்தானே ஆனந்தமயமாய் இல்லம் செழிக்க செல்வமும் குவித்தானே. முதல எழுத்துக்கள் எல்லாம் அறியவும் வைத்தானே நல்ல ஆனந்தமயமாய் இல்லமும் செழிக்க செல்வமும் குவித்தானே. இசை நாடகம் எதுவென்றாலும் முதல்வன் அவன் தானே இசை நாடகம் எதுவென்றாலும் முதல்வன் அவன் தானே. குழந்திட உலகம் தாய்தலை என்றானே. அஞ்சு கரத்தை அணைமுகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு. ஓ
ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் கணபதி மூர்த்திகளுக்கு முதல் மூர்த்தியான இந்த விநாயக பெருமானை வணங்கினாலும் புத்தவளை புவன மதுநான்கையும் புத்தவண்ணம் காத்தவளை பின் கறந்தவளை கடைகண்டனுக்கு மூத்தவளை என்று முகுந்தருக்கு இளையவளே. நிறைய வந்துருச்சு உள்ளே இருக்கும்போது, வெளியில வர்றதுக்கு முன்னாடியே நிறைய வந்துருச்சு. ராசாத்தி உன்னை எண்ணி, அதனே அந்த பாட்டு தானே எங்க எழுதி கொடுத்தாலே, ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண்வெளிச்ச என்ற பாடலை பாட சொல்லி அந்த பாடலை பாட சொல்லி ஏம்பலை சேர்ந்த கபிலான் மெக்கானிக் எம்கேசி டிராவல்ஸ் ஏம்பல் அன்புலம் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பினை வாரி வழங்கி என்பது நெஞ்சத்திற்கு மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். கண்டிப்பா பாடிடுறேன், தெரியாது இருந்தாலும் பார்த்தாலும் நான் பாடிடுறேன், ஏன்னா கேட்டு பாடாம போயிடக்கூடாது. அதன் பிறகு இன்னொன்று இருக்கு. ஸ்ரீ முத்தையா சுவாமி ஓட்டுநர்கள் நலச்சங்கம் ஏம்பல் பணமந்தையிலே குணங்குப்பையிலே என்ற பாடலை பாடச் சொல்லியிருக்கிறார்கள். ஆட்டோ ஓட்டுநர்கள் மெக்கானிக் கபிலன் அன்பு சார்பாக ரூபாய் 100 மீண்டும் அன்பில் வழங்கியார்கள். அன்பில் வழங்கி அன்புலத்திற்கு மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். எவ்வளோதையா சொல்லி வைக்கிறது நான். இன்னொன்று ஸ்ரீ முத்தையா சுவாமி ஓட்டுநர் நலச்சங்கம் ஏம்பல் சார்பாக பொட்டு வச்ச தங்கக்குடம் ஊருக்கு நீ மகுடம் என்ற பாடலை பாடச் சொல்லி ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் தலைவர் மெக்கானிக் கபிலன் அன்புலம் சார்பாக ரூபாய் மீண்டும் 100 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பினை வாரி வழங்கி அன்பு நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். கண்டிப்பா ஒரு பாட்டா பாடிடுவோம். அன்பளிப்பினை வாரி வழங்கி அன்பு நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். முதல் மூர்த்தியான அந்த விநாயக பெருமானை வணங்கினாலும் புத்தவளை புவன மதுநான்கையும் புத்தவண்ணம் காத்தவளை பின் கறந்தவளை கரைகின்றனுக்கு மூத்தவளை என்று முகுந்தற்கு இளையவளை மாத்தவளை உன்னை அன்றி மற்றதை வந்திப்பது என்ற அன்னை ஆதிபராசக்தி அந்த அகிலாண்ட ஈஸ்வரி அந்த முத்துமாரி எம்மணி வணங்கி அதன் பிறகு எது 6 நாள் கவனிக்கலாம். நாராயணம் மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் புட்டுவிட்டு பூவாடை காரியம்மா நீ மருளாடி வந்திடம்மா உடுக்கை பொம்மை முரசொலிக்க குருவி மேளம் தான் ஒலிக்க ஆடை கட்டி நீ சீறி எழுந்திடம்மா விளையனூரில் கோவில் கொண்ட எண்ணங்கால ஈஸ்வரியே ஆத்தாளே அழைக்கின்றே நீ ஆடுகின்று வந்திடம்மா மலையனூர் அங்காளியே மகாளி திரிசூலியே மலையனூர் அங்காளியே மகாளி திரிசூலியே குறி சொல்லவாடியம்மா எங்க குலங்காக்கம் தேவியம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே மகாளி திரிசூலியே சுந்தரியே அங்காள ஈஸ்வரியே அந்தரிய சுந்தரியே அங்காள ஈஸ்வரியே ஆடி வரும் தேரினிலே
தாயே அழகாக வருபவளே அம்மம்மா மலையனூர் அங்காளியே காளி சுழியே ஓடி வாதாய் ஆலய வாசலிலே அலங்கார தோரணமா அங்காள ஈஸ்வரிக்கு அபிஷேக பூஜைகளா ஆடிவரும் தேரினிலே அம்மானை அசைந்து வரும் மாரியம்மா ஆயிரம் கண்களும் கொண்டவரே இங்க அங்காளன் ஈஸ்வரியே திருவிளக்கு ஒளியினிலே சொல்லிடம்மா திருவிளக்கின் ஒளியினிலே நீ திருவாக்கு சொல்லிடம்மா மாவிளக்கு ஒளியினிலே மாவிளக்கு ஒளியினிலே கையூரை சொல்லிடம் மாங்கல்யம் காத்திடம்மா கல்லூரை நீட்டிடம் மாங்கல்யம் காத்திடம்மா மக்களுரை நீட்டிடம்மா மணிகளூர் எங்காளியே மணிகளூர் எங்காளியே தாயே மருளாடி வருபவளே மணிகளூர் எங்காளியே ஆகாளி சொல்லியே குறி சொல்லவாடி அம்மா எங்கள் குலவாகும் தேவி அம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே ஆகாளி சொல்லியே மலையனூர் அங்காளியே ஆகாளி திரிசூலியே நன்றி 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 எதிர்த்து அனைவருக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கேட்ட அந்த வணக்கம் இப்படி அடமழை பெஞ்சு வந்த மாதிரி இப்படி இருக்க இசை முழக்கண்ணா ஆமா எதிர்த்து அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி கேட்ட வணக்கம் இந்த முழிச்சு உட்கார்ந்துருக்கீங்கல்ல இவங்கெல்லாம் எனக்காக ஒரு உதவி பண்றீங்களா தூங்குறாளை விட்டுருங்க தூங்குறவங்களை எழுப்புறது மிகப்பெரிய பாவம் பண்றீங்க உதவி பண்றீங்களா உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் பண்றீங்களா முழிச்சு உட்கார்ந்துருக்கவங்க மட்டும் வெக்கப்படாம ஒரு முறை கை தட்டுங்க பார்ப்போம் நல்லா சத்தமா இதை ஏன் கேட்கிறேன் அப்படின்னா நான் பாடுற பாடலுக்கு என்னை பாராட்டி கை தட்டுறதும் கை தட்டாததும் உங்களோட அபிப்பிராயம் நான் அப்படியே கேட்டு வாங்க கூட ஏன்னா உட்கார்ந்துக்கிட்டே தூங்குற கேஸ் நிறைய இருக்கு பார்த்துருக்கீங்களா என்ன சாமி சொல்றீங்க ஆமாங்க உட்காந்து கொட்டை கொட்டை முழிச்சிருக்க மாதிரி இருக்கும் சரி பார்த்தா ஆழ்ந்த உறக்கத்துல ரொம்ப மெய் மறந்து போய்கிட்டு இருப்பாங்க உண்மையிலே முழிச்சு உட்கார்ந்துருக்கவங்கள நாடகம் தான் பாக்குறாங்களா இல்ல ஏதோ ஒரு கடமைக்கு வழிப்பணம் போட்டு நாடகத்தை வச்சுட்டோமே உறவுலாம் ஒழுங்கா நடிக்கிறாங்களா அப்படிங்கிறத பரிசோதிக்கிறாங்க அப்படிங்கிறத அதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான் இப்படியே இருந்தாலும் வர்ணித்து கொண்டிருக்கிற இருந்தாலும் அகரமாகி அதிடமாகி அதிகமாகமாகி இரண்டமாகி அரியனமாகி இரண்டனை இருமலை இகரமாகி விழுமாகி இனிமையாகி ஒருவனை இருந்த மீது லீனவாழ இரண்டு சாமி பாட்டு போதும் இன்னும் சினிமா பாட்டுக்கு போயிடும் ரெண்டு பாட்டு சாமி பாட்டு பாட என்ன வந்தோடனே ஒரே சாமி பாட்டா இருக்கு அப்படின்னு போயிடக்கூடாது மாயுண்மை காடர் உலகமும் செய்யணும் பாரு மாயுண்மையை காடர் உலகமும் சேயோன்மையை மெய்யுலகம் வேதன்மையை தீமுலகம் அருண்மையை பெருமுலகம் இல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லி மறியால் சொல்லோடு தொல்காப்பிற்கு கூறியது போல குறிஞ்சி நிலமோ எவ்வளவு அழகு இயற்கை எளிதம் பெருமையான அழகான அற்புதமான குறிஞ்சி நிலம் இவருடைய குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது ஏனென்றால் யுகங்கள் 4 திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் என்பது 4 யுகம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய யுகம் எந்த யுகம் அப்படின்னா கலியுகம் இந்த கலியுக கடவுள் யார் அப்படின்னா கந்த பெருமான் இந்த கந்த பெருமானுக்கு எண்ணில் அடங்காத பெருமைகள் யாருக்கு பெருமாளுக்கு இல்லைங்க முருகனுக்கு கலியுக கடவுள் முருகப்பெருமான் எண்ணில் அடங்காத பெயர்களும் உண்டவருக்கு கந்தன் கடமன் கார்த்திகேயன் சண்முகன் சரணபவன் சேயன் நிறைய பேர் இருக்கு அவருக்கு எண்ணில் அடங்காத பெயர்கள்லாம் எப்படி இருக்கிறதோ அது மாதிரி எண்ணில் அடங்காத பெருமைகளும் அவருக்கு இருக்கிறது அப்பேற்பட்ட பெருமைகள் கொண்ட அந்த முருகப்பெருமான் குடி கொண்ட நிலம் எந்த நிலம் அப்படின்னா இப்பேற்பட்ட இப்பேற்பட்ட எழில் நிரம்பிய பெருமையான அழகான அற்புதமான குறிச்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது தந்தன்னானா 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 இதந்தன்னானா தந்தன்னானா 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 உண்டு
மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. இந்த பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை. இதுக்கொரு கட்சி உண்டு, ஜாதிக்கொரு சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் ஒரு நாடு இல்லை. சர நிம்மதியா வாழ ஒரு நாடும் இல்லை. இது நாடா இல்ல வெறும் காடா, இது கேட்க யாரும் இல்லை தோழா. இது நாடா இல்லை வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. உண்டு நங்கை உண்டு, பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு ஆறவில்லை. இந்த பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை. யாரையும் கட்டி வைத்து கொடுத்தது ஊருக்கு பாடுபட்டு இணைத்த கூட்டமோ வீடின்றி வாசலின்றி தவிக்குது. இத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்வி நாளை வரும். உள்ளவை எல்லாம் யாருக்கு சொந்தம் என்றெங்கு வாழும் வேலை வரும். ஆயிரம் மணிகள் கூடட்டும், ஆனந்தராக பாடட்டும், நாடைய காலம் நம்மோடு நம்பிக்கை என்று போராடு பாடுபடும் தொடர்களே. உண்டு நந்தி உண்டு, பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. நம் பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை. அதுக்கு பாதை யாரு தந்தது, தானாக பாதை வந்து நடக்குது. காட்டுக்கு பாட்டு சொல்லி யாரு தந்தது, நாடக பாட்டு ஒன்று படிக்குது. எண்ணிய யாவும் கைகளில் சேரும், நம்பிக்கை வேண்டும் நெஞ்சுக்குள்ளே. காலையில் போடும் சூரியன் போலே பொன்னோடி வேண்டும் கண்ணுக்குள்ளே. செல்வில் தென்றல் வீசாதா, ஏழை வந்து தீண்டாதா, எங்கேயும் நிற்கே பாயாதா, காவிரியோடு சேராதா, பாடுபடும் தோழர்களே தோழர்கள் மாறி சொல்லாதா. உண்டு நந்தி உண்டு, பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. இந்த பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை. இதுக்கொரு கட்சி உண்டு, ஜாதிக்கொரு சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் ஒரு நாடு இல்லை. சர நிம்மதியா வாழ ஒரு நாடும் இல்லை. இது நாடா இல்ல வெறும் காடா, இது கேட்க யாரும் இல்லை தோழா. இது நாடா இல்லை வெறும் காடா, கேட்க யாரும் இல்லை தோழா. இங்கே ஒரு சிறப்பான முறையிலே பல வாத்திய கலைஞராக பல வாத்தியத்தை வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு மைத்துனர் சரித்திர சைக்கோ சரித்திர சைக்கோ சூர்யா அவர்களுக்காக ரூபாய் 101 ரூபாய் வழங்கியுள்ளார்கள். மச்சான் போட்டுறோமா உண்டியல்ல? நன்றி சொல்லியா. வாரி வழங்கி என்பது நெஞ்சத்திற்கு உணமாறுவது நன்றி நன்றி கிடந்த வணக்கம். முழங்குதிரை புனருவி கிழங்கன முத்தாடும் முற்றமெங்கு பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டோடும் முற்றமெங்கு பறந்த பெண்கள் சிற்றிலை கொண்டோடும் கிழங்குகளை வேனெடுத்து வளம்பால் இடிப்பும் கிம்பரியின் கும்படின் வேமுதல் இடிப்பும் செழுங்குரங்கு தேமாவின் பழங்களை பந்தடிக்கும் தேனலர் செண்பகவாசமான உலகில் வெடிக்கும் வழங்குகோடி மகராசர் குறும்பளவன் ஈஸ்வர் வளம்பெருக்கும் திரிவுட மலையங்கள் மலை என்று பாடினார் திருவர் ராசப்ப கவிராயர். அதை காட்டிலும் பெருமையான அழகான அற்புதமான குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது எப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டும், எப்படியெல்லாம் வர்ணித்தால் மேலே பெற்ற குறிஞ்சி நிலத்துக்கு பெருமை சேர்க்கலாம் என்று கவனிக்கும் பொழுது நதியோரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது ஆனந்த ஆனந்தம் சொல்ல நதியோரம் நதியோரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல ஆனந்த ஆனந்தம் சொல்ல நதியோரம்
கைகளில் அல்ல நாடந்த ஆனந்தம் சொல்ல நதியோரம் தொட்டும் இது தேவதையாட்டும் அள்ளுவதின்னு நெஞ்சை கிள்ளுவதென்ன தேகிலை தோட்டம் இவள் தேவதையாட்டும் கிள்ளுவதென்ன நெஞ்சை கிள்ளுவதென்ன பனி தூவோ பசும்புள்ள பனி தூங்கும் பசும்புள்ளே நல்ல முத்திரை பெண்ணாட்டம் மின்னது உன்னாட்டம் நல்ல முத்திரை பெண்ணாட்டம் மார்காடத்து ஊர்வலத்தில் காதலன் காதலி சொல்ல ஆனந்த ஆனந்தம் சொல்ல நதியோரம் நதியோரம் நீயும் ஒரு நாடல் என்று நூலிடையிடம் சொல்ல ஆனந்த ஆனந்தம் இது சொல்ல பெருமையான அழகான அற்புதமான குறிஞ்சி நிலத்தை நன்றி 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 கிடந்த வணக்கம் எதிர்த்தி அனைவருக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கிடந்த வணக்கம். ஏன்னா உங்களுக்குலாம் இன்னும் தூக்கம் கலையிலன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? சாமி பாட்டு போதும், சினிமா பாட்டுக்கு போயிடும். ஏன்னா விருப்ப பாட்டு நிறைய இருக்கு. இருக்கின்ற வேளையில் பெருமையான அழகான அற்புதமான குறிஞ்சி நிலம், இப்படிப்பட்ட குறிஞ்சி நிலத்தை வர்ணித்தால் வர்ணித்து கொண்டே இருக்கலாம், மென்மேலும் இத்தனையோ அடிகளாலும் பாமாலையாக தொடுத்துக் கொண்டே இருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் சற்றும் கூட உறையவில்லை. இருக்கின்ற வேளையிலே அன்பு நேயர் விருப்பத்திற்காக கம்மியாச்சுக்கிறோமா? பணமந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, மனிதனில்லே. பணமந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, மனிதனில்லே. பணமந்தியிலே குணம் குப்பையிலே பேசமடைய கூட்டம் தப்பாதே. ஒன்றும் தெரியாதானாலும் பணம் இருந்தாலே அவரை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாளும் தப்பாதே. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத அலை, என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத அலை, உலகம் இருந்தாலும் மனிதர் மதிக்க மாட்டாரே. பணமந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, விளையும் மனிதனில்லே. ஆளையாட புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உன்னை. ஆளையாட புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உண்மைதான். ஏழ்மை நிலை வந்தாலும் நேசர் யாரும் இல்லை, ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை. பணமத்தியிலே குணங்குப்பையிலே பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லை, ஒழுக்கும் மனிதனில்லை. உயர்ந்த நிலையடந்த நிறைய பேர்கள் உண்டு, அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பு ஒதுங்குவார்கள். உன்னால் உயர்ந்த நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு, அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பு
ஒடுங்குவார்கள் கண்டு மண்ணால் உயர்ந்த நிலையர்கள் இதய வேர்கள் உண்டு அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பு ஒடுங்குவார்கள் கண்டு மண்ணாய் அவரை மதித்து நீயும் துணி ஊமி கொண்டு மண்ணாய் அவரை மதித்து நீயும் துணிவுமேவும் கொண்டு முயன்று மேலும் நாளும் பாடுபட்டால் வெற்றியும் உண்டு பணமந்தியிலே குணம் குப்பையிலே பணம் வந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து எறிந்து நடக்காதவன் மனிதனில்லை எழுக்கும் மனிதனில்லை பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே நன்றி 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 இதைக்கு அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி கடந்த வணக்கம் முன்னாடி பாடினது மறந்து போயிருச்சு வரிகள் எல்லாம் அதனால தான் பார்த்து பாடினேன் விருப்பத்திற்கு பாடுவேன் ஒரு வாட்டா பாடுவேன் இன்னும் 2 பாட்டு இருக்கா பாடிடுவோம் அதையும் பாடிடுவோம் பொறுமையாக ஆமாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்தா நான் பாடிடுறேன் ஏதாவது நாலு பெருமையான அழகான அற்புதமான குறிஞ்சி நிலம் குறிஞ்சி நிலத்தை எப்படி நாம் மென்மேலும் வர்ணிக்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தாலும் தாயில் சிறந்தது ஒரு கோவிலுமில்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை சொல்லிக்கொள்ளுங்க 300 நாள் சுமந்து மூச்சு அடக்கி ஈன்று பெற்று எடுப்பது தாய் இந்த உலகத்தில் தாய்க்கு நிகரான உறவு எந்த உறவுமே கிடையாது என்பதை போல பிற தாய் உள்ளத்தை இந்த இடத்துல போற்றும் வகையிலே ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல துட்டில் கட்டி தூங்க சுரு கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க தடுப்பு தழுவிட்டு காத்தாலே சேத்தனுக்கே தோணோ செத்தாலும் என்ன போட்ட வேணோ சித்தாலும் என்ன போட்ட ஆத்தாவும் சீல அந்த ஆகாயத்தை போல ஆத்தாவும் சீல அந்த ஆகாயத்தை போல கட்டி கட்டி தூக்க ஒரு கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு திறந்து விட்ட பார்த்தாலே சேத்தனுக்கு தோணும் சித்தாலும் என்ன போட்ட வேணும் சித்தாலும் என்ன போட்ட வேணும் ஆத்தாவும் சீல நீச்சல் பழகியதும் தேரானே மண்ண பூஞ்சோளதானே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகியதும் ஜேலதானே மண்ண பூஞ்சோளதானே இருந்தர விரித்தொழலாம் படுத்து கிடந்ததும் ஜேலதானே மண்ண பூஞ்சோளதானே இளசெட காயும் போது வாழவில்லா தெரியும் கத்தி கொண்டு போகையில சிம்மாடா இருக்கும் செலவட்டு இறச்சதனை சக்கரையாயிருக்கும் செலவட்டு இறச்சதனை சக்கரையாயிருக்கும் அத்தாவும் சீல போல அத்தாவும் சேல கட்டி பழகி ஆடு கட்டி மேய்ச்சதும் ஜேடானே வண்ண பூஞ்சோளதானே கையில விசிறியாகும் நீளுக்குள்ள குடையாகும் பூஞ்சேலதானே வண்ண பூஞ்சோளதானே குட்டிக்குள்ள மடைச்சு வச்ச முத்து மாலை காயப்பட்ட வீரர்களுக்கு கட்டு போ
விளக்கு தோட்டையில் அத்தா ஊஞ்சிலகு ஆகாயத்தை போல சேல ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க துரு கட்டியாட ஆற்றிலையும் குடிக்க அப்படைக்கு பழக பார்த்தாலே சேர்த்தனைக்க தோணும் சித்தாடும் என்ன போட்ட வேணும் சித்தாடும் என்ன போட்ட சித்தாடும் என்ன போட்ட சித்தாடும் என்ன தாயில் சிறந்த ஒரு கோவிலமில்லை நன்றி நன்றி தாயில் சிறந்த கோவிலமில்லை தந்தை சொல்மிக்க மந்திரங்களை சொல்லிக்க எனக்கு வந்து ஆட்சி வந்து மூச்சடைக்கு பெற்று ஏற்று பெற்றி எடுத்தவருடைய தாய் உள்ளத்தை வணங்க ஆளும் எல்லாம் சத்தா ஆளோலம் சோ ஆளோலம் சோ ஆளோலம் சோ இன்னொரு அருமையான சாரிரம் குயிலினும் இனிய குரலோசை பொன்னின்மணி கிண்ணினி சிலம்பொலி விளம்ப மின்னுமணி மேகலைகள் வெள்ளன ஒளிப்ப சின்ன மலர் கொண்டு சில செடியர்கள் சூழ அன்னம் என் அல்ல என வாமன உரைத்தார் அழகு வாய்ந்த சிறு பெண்கள் அன்னப்பறவைகளை போன்று நடந்து வரும் தொற்று உண்மையில் அவர்கள் பெண்கள் என்பதை உணர செய்கிறது உள்ளம் காணல நீர் என்று எண்ணி கடவுளை தீர்மானம் போல இருக்கிறது ஆளுநர் சோ என்ற சாரிர வளமை இவருடைய சாரிர வளமை படைத்த இந்த பெண்மணியாரின் சாரீரத்தை எப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டும் குழல் இனிது யாழ் இனிது என்பது மக்கள் மரளை சொல் கேளாதர் என்பது ஐயன் வள்ளுவனின் வாய்மொழி குழல் இனிதுன்னாரு குழல்னா என்னன்னு தெரியுமா ஒரு புல்லாங்குழல சொல்ல ஒரு முதல்ல புளுட்டா சாமி சிரிக்கிறான் அது பேர் புளுட்டு இல்லடா ஆமா ப்ளூடூத் அது பேர் குழல் இனிது அப்படின்னா காற்று அடிக்கிறதுல காற்று அடிக்குதுல்ல இந்த காற்று அடிக்கும் பொழுது மூங்கிலும் உரசுது இல்ல அதுல இருந்து வரக்கூடிய ஓசை தான் மிகவும் இனியது அதனால குழல் இனிதுன்னு உரசும் பொழுது வரக்கூடிய அந்த ஓசையை தான் சொல்றார் குழல் இனிது அப்படின்னார் முதலில் அதன் பிறகு இறைவனுக்காக பாடுறோம்ல அப்ப பயன்படுத்தக்கூடிய இசை கருவி எது அப்படின்னா யாழாகப்பட்டது இவ்வளவு நேரம் வாய்ச்சிக்கிட்டு இருந்தேன்ல இவ்வளவு நேரம் பாட்டுக்கு தான் வாசிப்பா சும்மா வாசிக்க முடியுமா யாழ் இனிதுன்னாரு அதான் தெய்வீகமான சத்தம்ங்கிறார் குழல் இனிதுன்னாரு அதன் பிறகு யாழ் இனிதுன்னாரு அதன் பிறகு சொல்றாரு பாருங்க இவ்வளவுதான் இனிதாக இருக்கும் இந்த இனிமையான ஓசையை நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இதை விடலாம் இனிமையான ஓசை எது அப்படின்னா குழந்தையினுடைய மழலை பேச்சு அப்படிங்கிறாரு சின்ன குழந்தைங்க பேசக்கூடிய அந்த மழலை பேச்சுக்கு நிகரான இனிமையான சத்தம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்றார் அப்பேற்பட்ட அந்த மழலை சொல்லுக்கு நிகராக இருக்கிறது ஆளுநரும் சோ என்ற சாரீர வளமை இவருடைய சாரீர வளமை படித்த இந்த பெண்மணியரின் சாரீரத்தை பார்க்கின்ற பொழுது வர்ணிக்க வேண்டும் என்ற ஆவல் எப்படி நாம் வர்ணித்தால் பெருமையாக இருக்கும் இருந்தாலும் இந்த காவலாளி ஐயா சந்திச்சு ரொம்ப நாளாச்சு ஐயா காவலாளி சாமி ஐயா காவலாளி சத்தம் முடியா நீங்க படியா உன் சத்தத்தை கேட்ப எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது என்ன அது என்ன சாமி உங்க பேச்சுக்கு மதிப்பு இல்லாம உள்ள ரெண்டு பேர் இருக்காங்க புரியலையே சத்தம் போட சொல்லியா சத்தம் போட சொல்லுங்க இங்கே பாருங்க சத்தம் போட முடியாது போயான்னு சொல்றாரு சாமி அப்படியா ஜனா விட்டுங்க ரொம்ப இந்த வாங்க ஐயா நீங்களா ஒரு ஆளான்னு கேட்குறாப்புல வாங்க ஐயப்பா அப்படியா அண்ணே பெரிய ஆளா ஏன் இவர் ரொம்ப பெரிய ஆளோ உங்களோட சைஸ் கூட தான் சாமி இருக்கட்டும் இருந்தாலும் இவருடைய சாரீர வளமை பிடித்த அந்த பெண்மணியின் சாரீரத்தை ஹல் ஹல் ஹல்
அறியும் பருவம் பூமாலையில் வீடு தேடி வந்தது வேண்டுமா என்றது பச்சை கிளி முத்தச்சரம் உள்ளே கொடியாறு பச்சை கிளி முத்தச்சரம் உள்ளே கொடியாறு பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகனி சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் வார்த்தைகள் சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் வார்த்தைகள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் அங்கள் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள் வாழையும் தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது சங்கு முழங்க தமிழ்நாடு தன்னை இணைத்த போதால் நன்றி சங்கு முழங்க தமிழ்நாடு தன்னை இணைத்த போதெல்லாம் பொங்கட்டால் உறங்காது பொழுது நாள் முடியாது திங்கள் உறங்கும் புல் உறங்கும் சில காலமெங்கும் உறங்கும் ராக்காலம் என் கண்கள் இரண்டு உறங்காத என்று உறங்காமல் கோவை கொண்டிருக்கிறாள் கோகிலவாணி சுந்தரவள்ளி ஆளோலும் சோ ஆளோலும் சோ ஆளோலும் சோ ஆளோலும் சோ என்று இப்படி எல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்மேலும் பிற்பட்ட சாரீர வளமை படைத்த இந்த பெண்மணியான சாரீரத்தை இப்படி எல்லாம் தட்டி பாட்டா இருக்கேன் ராசாத்தி ஒண்ணு நீ ஒரு மணி நேரத்துக்கு இருக்கும் போல இருக்கு ஆமா இல்ல சாட்டா முடிச்சுட்டு நேரம் சரி ரைட்டு ஒரு 5:30 சந்திக்க வேண்டிய சந்திக்கணும் சொல்லி முடிச்சு 5:30 உங்க விருப்பத்திற்காக பாட்டியா நான் பாடினதே கிடையாது உங்களுக்காக பாடிக்கிட்டு இருக்கேன் வந்துக்கிட்டு ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலாக முடிச்சே ராணி உன்னை கை பிடிச்சே ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலாக முடிச்சே ராணி உன்னை கை பிடிச்சே ராப்பகலாக முடிச்சே ராணி உன்னை கை பிடிச்சே மன்னார்குடிக்கு போய் வந்தேன் மறிக்கொழுந்து வாங்கி வந்தேன் மன்னார்குடிக்கு போய் வந்தேன் மறிக்கொழுந்து வாங்கி வந்தேன் ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலாக கொடுத்தேன் ராணி உன்னை கை பிடிச்சேன் சித்திர மாசத்திலே திருவாரூர் தேரோட்டம் சித்திர மாசத்திலே திருவாரூர் தேரோட்டம் திருவாரூர் தேரோட்டம் தேவி உன்மேல் கண்ணோட்டம் திருவாரூர் தேரோட்டம் தேவி உன்மேல் கைரூட்டம் ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலாக முடிச்சேன் ராணி உன்னை கை பிடிச்சேன் வேதாரண்ய கோயிலுக்கு விளக்கழக பார்க்க போனேன் வேதாரண்ய கோவிலுக்கு விளக்கழக பார்க்க போனேன் விளக்கழக அமர்ந்தேன் வெண்ணிலவ உன்னை கண்டேன் விளக்கழக அமர்ந்து வெண்ணிலவே உன்னை கண்டேன் ராசாத்தி ராப்பகலாக முடிச்சேன் ராணி உன்னை கை பிடிச்சேன் பண்டாடும் சோலையில வந்தி வந்து போலையில மதிமயங்கி போனேண்டி மதிமயங்கி போனேனே ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலாக முடிச்சேன் ராணி உன்னை கை பிடிச்சேன் ராப்பகலாக முடிச்சேன் கை பிடிச்சேன் அப்பகலாக முடிச்சேன் ராணி உன்னை கை பிடிச்சேன்
இப்பேற்பட்ட அழகிற்கு பெருமா இப்பேற்பட்ட நன்றி இப்பேற்பட்ட அழகிற்கு பெருமைக்குரிய பெண்மணி யாராக இருக்க முடியும் ஆதியிலே மகாவிஷ்ணு ஆனந்த கண்ணீர் தோன்றிய அமிர்தவல்லி சுந்தரவல்லி பெண்களை மூத்தவள் அமிர்தவல்லி திருப்பரங்குன்றத்தில் பங்குனி உத்திர திருநாள் முருகப்பெருமான் திருமணம் முடித்து விட்டார். இளையவளாகிய சுந்தரவல்லி வேடுவதனை நம்பியாற்றின் வளர்ப்பு மகளாக வளர்ந்து கொண்டிருக்கவளை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்யுங்கள். வள்ளியிடத்திலே சென்று கலகத்தினை